லாட்ரி கேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அப்படி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 26/9/2025 கசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 879. இதில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு 9ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 3ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டுக்கு தான் 9 3 எடுத்துருந்தோம். அதில் 3ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம். நம்ம 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு நம்ம ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி 8ஆம் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்தாலும் வரலாம் சி போர்டுக்கு, ஆனால் சொல்ல முடியாது. ஓகேவா? வாங்க நம்ம 26/9/2025 கசிங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மேலே கேரளா டேர் பார்த்தீங்கன்னா நம்பர் முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80/5/91/64/99. இந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் நம்பர் வைக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வின்னிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவரோட வின்னிங் ப்ரூஃப் அனுப்ப சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவருக்காக நான் வின்னிங் ப்ரூஃப் காட்டுறேன். ஓகேவா? 24ஆம் தேதிக்கு 25ஆம் தேதிக்கு யார் வின்னிங் பண்ணாங்களா வின்னிங் அமௌண்ட் கொடுக்குறாரு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சார் அவர் கேட்டிருக்காப்புல. ஓகே, நான் காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் ப்ரூஃப் கேட்டிருந்தாப்புல. ஓகேவா? அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். கரெக்டாக வின்னிங் கமெண்ட்டை பார்த்தோன்னே கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 87,000 ஒருத்தர் வின்னிங் பண்ணியிருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. ஓகேவா? 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1,58,000 வின்னிங் எடுத்திருக்காப்புல. 24 25ஆம் தேதிக்கு மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, 90,000. ஓகே, ஒருத்தர் 90,000 பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பிறகு வின்னிங் எடுத்திருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ஒருத்தர் வின்னிங் பண்ணியிருக்காப்புல. ஓகேவா? ரைட். நான் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். நம்ம ரொம்ப நாளாகவே இவரோட ஆடு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் கிட்டவே கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் பேடு கமெண்ட்ஸ் கொடுக்கலேன்ட்டு காசு கொடுக்கலன்னு கமெண்ட் பண்ணதில்லை. ஓகேவா? இவர் கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காப்புல. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் காட்டிட்டு. ஓகேவா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுறப்ப அதுக்கோசரம் அவர் கேட்டு இன்றைக்கி அனுப்பிச்சிட்டு சொல்லி அவருக்கோசரம் காட்டியிருக்கேன். ஓகேவா? ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வாங்க நம்ம 26ஆம் தேதிக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 days செல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? டெய்லி சார்ட் வச்சு ஒரு 5 days செல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 028 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 775 போட்டுக்கிறோம். இதில் நம்ம டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஃபார்மல் நம்பர் 394. ஓகே, 394. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 8. ஓகேவா? 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 775 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 144 டேன் ஆப்ஷன் 394 போட்டு அடிக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 144 வச்சு அடிக்கல. நமக்கு 8 6ன்னு கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 960. ஓகேவா? 960 அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 394 போடுறது நமக்கு 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 960 வச்சு அடிக்கலாம். நமக்கு 08 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 879. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 394 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 879 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. 7 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம 4 days எழுதும் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 6 8. ஓகேவா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டும் பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு. பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் கொஞ்சம் மாறி வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம கணிப்பில் இந்த நம்பர்ஸ் 8 இல்லை 7ஆம் நம்பர் வந்துச்சு. அதனால் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 days செல் எடுத்துக்கலாம். ஓகேவா? 8 7 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது.
ஓகேவா. ஆனால் எந்த போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 8 வந்தால் பி போர்டுக்கு மீண்டும் வந்தால் 8 வரும். ஆனால் சி போர்டுக்கு 7 இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா. அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஓகே, நம்ம வந்து 775 வச்சு நம்ம என்ன வந்து பார்த்தலாம். ஓகேவா. நம்ம வந்து 775 போட்டுக்கிறோம். இதில் நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 319. ஓகே, 319. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 1 8 தான் நம்ம கிடச்சி. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 775 வச்சு அடிக்கல நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 144. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 144 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 80 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. 144 வச்ச அடியில் நமக்கு 80ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 960. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அல்லது 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. 960 வச்ச அடியில் நமக்கு 6 அல்லது 8. ஓகேவா. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 879 வச்சு நம்ம என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 319 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 879 வச்ச அடியில் நமக்கு வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா எந்த போர்டு விளாட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 4 days செல் எடுத்திருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 0 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேவா. அடுத்தபடியாக நமக்கு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 0 அல்லது 4ஆம் நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 4 அல்லது 0 வந்து ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 0. ஓகேவா. 0 நான் மார்க் பண்ண நம்பர் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 2 நாளாக மிஸ் ஆகிடுச்சு மார்க் பண்ணி கொடுத்தது. அதனால் 4ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு 0 வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 08 80 07 70 48 84 47 74 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஓகேவா. 6ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் கமெண்ட் தான் நம்ம இதில் அதிகமாக பண்ணியிருந்தாப்புல. ஸ்டேடு 4 digit ரன்னிங் ப்ளீஸ் சாட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா. இவர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் புக்கிங் நம்பர் கரெக்ட் பிகாஸ் ஒரு ஜிபே நம்பர் கேட்டிருக்காப்புல. ஆனால் ஃப்ராடெல்லாம் அவர் கிடையாது. ஓகேவா. அதுதான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா. நான் வந்து இது பார்க்கல, கமெண்ட் பார்க்க லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து வின்னிங்ஸ் வந்து போட்டு வின் பண்ணியிருக்காப்புல. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு சென்ட் பண்ணி சொல்லியிருக்காப்புல. ஓகேவா. இதை வந்து நான் போய் காட்ட மறந்துட்டேன். அதனால தான் காட்டுறேன். ஓகேவா. இதில் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிவிட்டாப்புல இன்றைக்கி கேட்டோன்னே. அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. அவருக்கோசரம். ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 879 பெருமாள் ஒரு சூப்பரான நம்ம சேனலில் வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து 9 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக 679 978 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மாறிடுச்சு. 978 மட்டும் மாறாமச்சுன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 679 பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல. ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் மட்டும் வச்சு மேட்ச் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து மெத்தட் வந்து புது மெத்தட் எடுத்துக்கலாம். அதனால் 3ஆம் நம்பர் மார்க் பண்ணால் நீங்கள் வந்து 9ஆம் நம்பரை எடுத்துங்க. ஓகேவா. அந்த மாதிரி விளையாடுங்க. கொஞ்ச நாளைக்கு கமெண்ட் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா. ஏன்னா நம்மளால் வந்து நஷ்டமாக கூட நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்பர் நல்லா மெத்தட் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தெரியல ஐசாஹா. அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 9 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சிக்கு 79 97 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
இன்றைக்கி ஒரு கமெண்ட் வேறு 4D வைக்கிறதுக்கு கெட்டுருக்கு. ரொம்ப நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 719 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 719 மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தப்பனா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காப்புல. ஓகே, சூப்பராக ஒரு பிசியூ நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா மதிப்பான அவர் பார்த்தீங்கன்னா 5579 வச்சுருக்காப்புல. ஆனால் 79 பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து குமரேசன் மணி அவர் பார்த்தீங்கன்னா 579 கொடுத்துருக்காப்புல. ஒரு பிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஷிப்பில் வந்து நம்பர் கொடுக்குறது இல்லை ப்ரோ. வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் வந்து கொஞ்ச நாள் போட்டுன்னு விட்டுருது, கொடுக்குறது இப்போதைக்கு. அடுத்தது பெருமாள் அவர் தான் வந்து சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம வந்து எப்போ கமெண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற நம்பர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர்லாம் வரவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லாவே என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவர் பார்த்தீங்கன்னா 79 எல்லாத்துலேயும் 79 வச்சுருக்காப்புல. ஆனால் பி போர்டில் 5 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு சூப்பரான கொஞ்சம் நம்பர் எடுத்துருக்காப்புல. 0879 0879 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் ஒரு 8ஆம் நம்பர் மட்டும் போட்டிருந்தப்பனா ஒரு 40 இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துக்கலாம். வச்சாப்புல எனக்கு தெரியல, ஒரு அருமையான கசிங் எடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு இவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிசி நீங்கள் வந்து நம்ம சேனலில் வர அதிகமாக கொடுக்குறீங்க. நம்ம தான் ஒரு நீங்கள் கொடுக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான காட்சிகளை சந்திப்போம். ஓகேவா?